புதுச்சேரி சட்டப்பேரவை செயலகத்தில் உள்ள அனைத்து ஆவணங்களையும் கணினிமயமாக்கும் பணிகளை முதல்வர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் இன்று துவக்கி வைத்தார். புதுச்சேரி சட்டமன்றத்தில் காகிதம் பயன்படுத்தாத சட்டப்பேரவையாக மாற்ற வேண்டும் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். அதன்படி மத்திய அரசு நேவா என்ற திட்டத்திற்கு மத்திய பாராளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சகம் முழு அதிகாரம் அறிவித்துள்ளது. அதன்படி ஒரு திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டு பாராளுமன்ற விவரங்கள் துறையின் ஒப்புதல் 2022 ஆண்டு பெறப்பட்டது. இத்திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக ஒரு அமைப்பு ஒருங்கிணைப்பாளர் சிஸ்டம் இன்டகிரேட்டர் கொல்கத்தாவை சேர்ந்த நிம்பஸ் சிஸ்டம் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் ஜூலை 24ஆம் ஆண்டு தேர்வு செய்யப்பட்டு 8,16,00,000 ரூபாய்க்கு பணி ஒப்பந்தம் செய்யப்பட்டது. அதன்படி சட்டப்பேரவை வளாகத்தில் மின்னணு உட்கட்டமைப்பு பணிகள் முழுவதுமாக செய்யப்பட்டு சோதனை செய்து பார்க்கப்பட்டது. அந்த சோதனை தற்பொழுது வெற்றியடைந்ததை தொடர்ந்து பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று முடிவடையும் தருவாயில் உள்ளது. சட்டப்பேரவை கூட்டத்தில் உள்ள உறுப்பினர்கள் இருக்கைகளில் கம்ப்யூட்டர் கருவி, அதாவது டேபிள் டிவைஸ் பொருத்தும் பணி நிறைவடைந்துவிட்டது. சட்டப்பேரவை செயலகத்தில் உள்ள அனைத்து ஆவணங்களையும் கணினிமயமாக்கும் பணிகள் துவங்கப்பட்டுள்ளது. இதனை முதல்வர் ரங்கசாமி இன்று சட்டப்பேரவை தலைமை செயலகத்தில் துவக்கி வைத்தார். விழாவில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் பல மாவட்டங்களிலிருந்து என்ஆர் காங்கிரஸ் கட்சிகள் இணைவதற்கு கேட்டுள்ளனர். தேர்தல் நெருங்க எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம், சமயத்திற்கு ஏற்றாற்போல் முடிவெடுப்போம் என முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் 15ஆம் ஆண்டு விழா கடந்த 7ஆம் தேதி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. இதில் கலந்து கொண்ட என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி பேசும்பொழுது, வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் தமிழகத்திலும் போட்டியிடும் என்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் வேலூர் மாவட்டத்தில் பல்வேறு கட்சிகளிலிருந்து பிரிந்தவர்கள் மற்றும் இளைஞர்கள் என சுமார் 300க்கும் மேற்பட்டவர்கள் தொழிலதிபர் பரத் தலைமையில் என்ஆர் காங்கிரஸில் இணையும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி கோரிமேடு அப்பா வைத்தியசுவாமி கோவில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அவர்கள் என்ஆர் காங்கிரஸில் தன்னை அதிகாரப்பூர்வமாக இணைத்துக் கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி, என்ஆர் காங்கிரஸில் இணைவதற்காக தமிழகத்திற்கு செல்லும் பொழுதெல்லாம் தமிழக மக்கள் மற்றும் நண்பர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில் அதைத் தொடர்ந்து தமிழகத்திலும் என்ஆர் காங்கிரஸை கொண்டு செல்லலாம் என எண்ணம் ஏற்பட்டது. அந்த வகையில் தற்பொழுது வேலூரை சேர்ந்தவர்கள் என்ஆர் காங்கிரஸில் இணைந்துள்ளனர் என்றார். 2026 எந்த கூட்டணியில் சேர்ந்து போட்டியிடுவது என்பது குறித்து தேர்தல் நேரத்தில் முடிவெடுக்கலாம் என தெரிவித்த அவர், தமிழகத்தில் பல மாவட்டங்களிலிருந்து கட்சிகள் இணைப்பதற்கு கேட்டுக்கொண்டுள்ளார். தேர்தல் நெருங்க எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம், சமயத்திற்கு ஏற்றாற்போல் முடிவெடுப்போம் என்றார். தொடர்ந்து தமிழகத்தில் விஜயுடன் சேர்ந்து கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டியிடுவீர்களா என்ற செய்திகளின் கேள்விக்கு, புஷி ஆனந்த் எப்பொழுதும் என்னுடைய நண்பர், அதேபோல் விஜயும் எனது நண்பர் தான் என முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் டெங்கு, மலேரியாவை ஒழிக்கும் வகையில் சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் கொசு மருந்து அடிக்கும் பணியினை முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் கடந்த சில நாட்களாக கொசு தொல்லையால் டெங்கு, மலேரியா, மர்ம காய்ச்சல்கள் பரவி வரும் நிலையில் பொதுமக்கள் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டு தங்களது எண்ணல்களை கூறிய நிலையில் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் நிறுவனரும் முன்னாள் சபாநாயகருமான சப்தகிரி VP சிவக்கொழுந்து, ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் சப்தகிரி VPS ரமேஷ்குமார் தங்களது சொந்த செலவில் லாஸ்பேட்டை தொகுதி முழுவதும் கொசு மருந்து தெளிக்கும் பணியினை உழவர் சந்தை, நேதாஜி சிலை அருகே துவக்கி வைத்தனர். தொடர்ந்து சுபாஷ் சந்திர போஸ் சிலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கொசு மருந்து அடிக்கும் பணி நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் அனைத்து பகுதிகளிலும் கொசு மருந்து தெளிக்கும் பணியினை சிறப்பாக மேற்கொண்டனர். இந்நிகழ்வில் சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பாண்டிச்சேரி செங்குந்தர் மரபின நலசங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் புதிய நிர்வாகிகள் இன்று தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அவர்களுக்கு செங்குந்தர் கல்வி நலசங்க தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் வாழ்த்துக்களை தெரிவித்தார். பாண்டிச்சேரி செங்குந்தர் மரபின நலசங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் முத்தியால்பேட்டையில் உள்ள ஆறுமுக திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். கௌரவ தலைவராக VP சிவக்கொழுந்து, தலைவராக முருகையன், துணைத் தலைவராக கிருஷ்ணசாமி, பொதுச் செயலாளராக கண்ணன், பொருளாளராக பாலசுப்ரமணியன், இணை செயலாளராக சங்கர நாராயணன், ஸ்ரீகாந்த், வைத்தியநாதன், நிர்வாக குழு உறுப்பினராக
ஸ்ரீனிவாசன் கணேசன், ஞானசம்பந்தன், வெங்கடேச பெருமாள், கணேசன், முருகையன், கானரகோரன் மற்றும் முரளிதரன், வெங்கடேசன், மணிகண்டன், நீலகண்டன், மருதுபாண்டியன், சிவசங்கர் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இந்த புதிய நிர்வாகிகளுக்கு செங்குந்தர் கல்வி நல சங்கத்தின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான வி. ராமலிங்கம் பொன்னாடை பூச்சி இனிப்புகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். விழாவில் செங்குந்தர் மரபினர் நல சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கலித்தீர்த்தால்குப்பம் கிராமத்தில் மருத்துவ முகாம் அமைக்க வேண்டி முதல்வர் ரங்கசாமியை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மனு வழங்கியதை தொடர்ந்து இன்று மருத்துவ முகாம் நடைபெற்றது. திருப்புவனை தொகுதிக்குட்பட்ட கலித்தீர்த்தால்குப்பம் கிராமத்தில் கடந்த சில நாட்களாக பலர் உடல்நலக் குறைவு காரணமாக உயிரிழந்து வருகின்றனர். கிராமத்தில் உள்ள மக்கள் சளி மற்றும் காய்ச்சல் ஏற்பட்டு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு ஓரிரு நாட்களில் இறந்து வருகின்றனர். இந்த மர்ம காய்ச்சலால் மக்கள் மிகுந்த அச்சத்தில் உள்ளதால் குறிப்பாக கிராமத்தில் இதுவரை 10க்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்துவிட்டனர். இதற்கான காரணத்தை கண்டறிந்து தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக சிறப்பு மருத்துவ குழுவினரை அனுப்பி மருத்துவ பரிசோதனை முகாமை அவசரமாக நடத்திட உத்தரவிட வேண்டும் எனவும், மேலும் சித்த மருத்துவம் மூலம் கபசுர குடிநீர் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மனு அளித்திருந்தார். இதைத் தொடர்ந்து திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கலித்தீர்த்தால்குப்பம் அரசு பள்ளிகள் இன்று மருத்துவ முகாம் நடைபெற்றது. மருத்துவ முகாமினை திருப்புவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். இதில் இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், பொது மருத்துவம், குழந்தைகள் நல மருத்துவம், நுரையீரல் சம்பந்தப்பட்ட மருத்துவம், இரத்த பரிசோதனை, மேலும் முக்கிய பரிசோதனையாக டிபி ஸ்கிரீனிங், எக்ஸ்ரே எடுக்கப்பட்டுள்ளது. மருத்துவ முகாமில் கதிர்காமம் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் சுரேந்திரன், பரத்ராஜ், ஹரிஹரன், தமிழரசன், திருப்புவனை மருத்துவ அதிகாரி மருத்துவர் ஐஸ்வர்யா, கலித்தீர்த்தால்குப்பம் மருத்துவ அதிகாரி மருத்துவர் ஜமுனா, ஸ்ரீ ஆயுர்வேதம் மருத்துவர் பாக்யராஜ், நர்சிங் ஆபீசர் ராமராஜ், லேப் டெக்னீஷியன் ஜானகி, MPW பச்சையப்பன் மற்றும் ANM ஹெல்த் அசிஸ்டன்ட் ஆஷா பணியாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காசநோயாளிகளுக்கு மருத்துவ முகாமில் நவதானியம் அடங்கிய பொருட்கள் தொகுப்பாக வழங்கப்பட்டது. மருத்துவ முகாமில் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இதே பகுதியில் ஆயுஷ்மான் மற்றும் சித்த மருத்துவம் மூலமாக மருத்துவர் ஸ்ரீதரன் தலைமையில் தொடர்ந்து 5 நாட்களாக குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தி திணிப்பை எதிர்த்தும் CBSE பாடத்திட்டத்தை கைவிட வலியுறுத்தியும் மத்திய அரசை கண்டித்து திராவிட கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் இருமொழி திட்டத்தை சீரழித்து இந்தியை திணிக்க மத்திய அரசு முயற்சி செய்வதாகவும், புதுச்சேரி மண்ணிற்கு பொருந்தாத புதிய கல்விக் கொள்கை CBSE பாடத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தி அரசு பள்ளி மாணவர்களின் வாழ்வினை கேள்விக்குறியாக மாற்றிய புதுச்சேரி மாநில மற்றும் மத்திய அரசை கண்டித்து புதுச்சேரி திராவிடர் கழக மாவட்ட தலைவர் அன்பரசன் தலைமையில் அண்ணா சிலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அரசியல் இயக்க, மாணவர் அமைப்பு மற்றும் சமூக அமைப்புகள் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசின் இந்தி திணிப்பை எதிர்த்தும் புதுச்சேரியில் CBSE பாடத்திட்டத்தை கண்டித்தும் கண்டன கோஷமிட்டனர். கண்டன ஆர்ப்பாட்ட முழக்கத்தை மாவட்ட திராவிடர் கழக செயலாளர் ராசா ஒலி முழக்க எழுப்ப அனைவரும் முழக்கமிட்டனர். கண்டன உரையை ஆதிநாராயணன், முப்பால் இலக்கிய பேரவை பாவலர் கலிய பெருமாள், தமிழர் களம் அழகர், மாணவர் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் சுவாமிநாதன், படைப்பாளர் இயக்க தலைவர் தமிழ்நெஞ்சன், திராவிடர் கழக பொறுப்பாளர் ராசு, தந்தை பெரியார் திராவிட கழக துணைத் தலைவர் அனகோபன், போர்டு அமைப்பு தலைவர் பஷீர் அகமது ஆகியோர் கண்டன உரையாற்றினர். நிறைவாக ஆர்ப்பாட்டத்தை முடித்து வைத்து தமிழ் விடுதலை வேங்கைகள் நிறுவனர் மங்கையர் செல்வம் உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் திராவிடர் கழக பொதுக்குழு உறுப்பினர்கள் அறிவழகன், விலாசினி, ராசு, துணைத் தலைவர் குப்புசாமி, விடுதலை வாசகர் வட்டத்தலைவர் தமிழ்ச்செல்வன், செயலாளர் சிவராசன், திராவிட தொழிலாளர் கழக செயலாளர் குமார், நகராட்சி பொறுப்பாளர் துளசிராமன் மற்றும் திராவிடர் விடுதலை கழக வீரசாமி, காளிதாஸ், பெரியார் திராவிட கழக தலைவர் வீரமோகன், சுரேஷ், பெரியார் சிந்தனையாளர் இயக்க ஒருங்கிணைப்பாளர் தீனா, விடாது கருப்பு நாத்திகன், மீனவரணி வெங்கடேசன், ஒடுக்கப்பட்டோர் இளஞ்சிறுத்தைகள் அமைப்பாளர் வழக்கறிஞர் சிகாமணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தேங்காய்திட்டு வித்யாபவன் மேல்நிலைப் பள்ளிகள் 15வது ஆண்டு விழாவில் கடந்த ஆண்டு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு கேடயம் மற்றும் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. விழாவிற்கு வித்யாபவன் பள்ளி குழுமத்தின் சேர்மன் ராஜசேகரன் தலைமை தாங்க பள்ளியின் முதல்வர் ரேகா ராஜசேகரன் வரவேற்றார். சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறை இயக்குநர் அனகோபன், பாரதிதாசன் ட்ரஸ்ட் தலைவர் கலைமாமணி பாரதி ஆகியோர் கலந்து கொண்டு
கடந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு மற்றும் +2 பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு சால்வை அணிவித்து கேடயம் மற்றும் ரொக்க பரிசு வழங்கினார். தொடர்ந்து LKG முதல் +2 வரை வகுப்பு வாரியாக முதலிடங்களை பிடித்த மாணவர்கள் மற்றும் 100% வருகை பதிவேட்டினை பெற்ற மாணவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. தொடர்ந்து மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். அமமுக மாநில இணை செயலாளர் லாவண்யா பிறந்த நாளில் சபாநாயகர், அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக புதுவை மாநில இணை செயலாளர் லாவண்யா பிறந்தநாள் விழா மற்றும் நலத்திட்ட உதவி வழங்கும் விழா உழவர்கரை தொகுதியில் நடைபெற்றது. முன்னதாக அவர் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன், அமமுக அமைப்பு செயலாளர் UC ஆறுமுகம், மேற்கு மாநில செயலாளர் சேகர், கிழக்கு மாநில செயலாளர் முருகன், பாஜக நிர்வாகி சரவணன், வழக்கறிஞர் சசிபாலன், மங்களம் தொகுதி காங்கிரஸ் பிரமுகர் ரகுபதி மற்றும் கடலூர், விழுப்புரம் மாவட்ட அமமுக நிர்வாகிகள், முக்கிய பிரமுகர்கள், தொழிலதிபர்கள் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அம்பேத்கர் சிலைக்கு லாவண்யா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அவரது இல்லத்தில் மேடை அமைத்து 3000 பேருக்கு நலத்திட்ட உதவிகளாக சேலைகள் மற்றும் பிரியாணி, உணவு ஆகியவற்றை லாவண்யா வழங்கினார். விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மறைந்த அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்த தினத்தையொட்டி ஏழை எளிய மக்கள் 500 நபர்களுக்கு அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் புடவைகள் வழங்கினார். மறைந்த அதிமுக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழா அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முருகப்பாக்கம் பேட் மற்றும் தக்காத்தோப்பு ஆகிய பகுதிகளில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து தன் தொண்டு செலவில் 500 நபர்களுக்கு புடவையும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானமும் வழங்கினார். மேலும் தேக்வாண்டோ தற்காப்பு போட்டியில் தேசிய அளவில் தகுதி பெற்ற வீரருக்கு நிதி உதவி வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் ராஜா, தொகுதி அவைத் தலைவர் ராஜேந்திரன், வார்டு செயலாளர் அப்பு, பாலு, வழக்கறிஞர் ராஜராமன், தொகுதி துணை செயலாளர் சிவா, சுரேந்தர், விஷ்ணு பாலாஜி, ரவி, ரங்கநாதன், சரவணன், இளைஞரணி விஸ்வா, பரத், சிம்பு, வல்லரசு, ஷாம் மற்றும் கழக தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் நிறைவில் காக்கையின் தோப்பை சேர்ந்த மாணவன் தீபக் தேசிய விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டு வெளிமாநிலம் செல்ல இருப்பதனால் விளையாட்டுத் துறையை ஊக்குவிக்கும் விதமாக அவருக்கு ஊக்கத்தொகை வழங்கி வாழ்த்து கூறப்பட்டது. புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்ப உறுப்பினர்களுக்கு நிதி உதவி வழங்குவதற்கான ஆணையினை உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி வழங்கினார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 18 வயதிலிருந்து 60 வயதுக்குட்பட்ட குடும்ப உறுப்பினர்களின் இயற்கைக்கு மாறான மரணம் காரணமாக ராஜீவ்காந்தி சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் அக்குடும்ப பயனாளிகள் 30,000 ரூபாய் பெறுவதற்கான ஆணையை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி வழங்கினார். பயனாளிகளுக்கான நிதி உதவியானது ECS மூலம் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள அந்தந்த தேசியமயமாக்கப்பட்ட திட்டமிடப்பட்ட வங்கிகள் உள்ள பயனாளிகளால் பராமரிக்கப்படும் வங்கி கணக்குகளுக்கு செலுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அப்பொழுது திமுக உப்பளம் தொகுதி செயலாளர் சக்திவேல், அவைத்தலைவர் ஹரிகிருஷ்ணன், வட்டார காங்கிரஸ் தலைவர் குமரன், திமுக மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர் ராகேஷ், திமுக கழக சகோதரர்கள் சண்முகம், கரிகாலன், மோரிஸ், ரகுமான் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் கொலை மற்றும் குற்ற சம்பவங்களை தடுக்கும் பொருட்டு கிழக்கு பகுதி போலீசார் நேற்றிரவு கமாண்டோ படையினருடன் கடற்கரை சாலையில் கொடி அணிவகுப்பு நடத்தினர். புதுச்சேரி ரெயின்போ நகரில் சமீபத்தில் 3 ரவுடிகள் கொடூரமாக கொல்லப்பட்ட நிலையில் வெட்டி கொலை செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் குற்றவாளிகள் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டாலும் ஒரே நேரத்தில் 3 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பொதுமக்களுடைய அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொலை சம்பவத்திற்கு பிறகு போலீசார் இரவு நேர ரோந்து பணிகளில் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கிழக்கு பகுதி SP ரகுநாயகம் உத்தரவின் பேரில் பெரிய கடை உதயஞ்சாலை போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள் ஜெய்சங்கர், செந்தில்குமார் தலைமையிலான போலீசார் மற்றும் கமாண்டோ படையினருடன் நேற்றிரவு கடற்கரை சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கொடி அணிவகுப்பு நடத்தினர். அப்பொழுது சந்தேகப்படும்படியான நபர்களை பிடித்து விசாரணை நடத்தியதுடன் குடிபோதையில் பொது இடங்களில் ரகளையில் ஈடுபட்டவர்களை எச்சரித்து அனுப்பி வைத்தனர். போலீசாரின் திடீர் கொடி அணிவகுப்பு காரணமாக கடற்சாலையில் பரபரப்பு நிலவியது. கோட்டக்குப்பம் அருகே வீட்டில் வளர்க்கப்பட்டு வந்த நாய் ஒன்றை கொடூரமான முறையில் அடித்து தொங்கவிட்ட கொடூரனை போலீசார் தேடி வருகின்றனர்.
விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அடுத்த பெரிய முதலியார் சாவடி பகுதியில் ஒரு வீட்டின் அருகே நாய் ஒன்று கொடூரமான முறையில் அடித்து கயிற்றில் தொங்க விட்டு உள்ளதாக கோட்டக்குப்பம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர். விசாரணையில் அப்பகுதியில் வசிக்கும் ஒருவரின் வீட்டு நாயை மர்ம நபர்கள் கொடூரமான முறையில் அடித்து கொலை செய்து கயிற்றில் தொங்கவிடப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதுகுறித்து கோட்டக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதேபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து அப்பகுதியில் நடைபெறுவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதனை உடனடியாக அதிகாரிகள் தடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடூரமான முறையில் நாயை கொலை செய்து கயிற்றில் தொங்கவிடப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேங்காய்திட்டு பகுதியில் கின்ஜியூ கராத்தே சங்கம் சார்பில் மாநில அளவிலான கராத்தே பயிற்சி முகாம் நடைபெற்றது. கின்ஜியூ கராத்தே சங்கம் சார்பில் மாநில அளவிலான கராத்தே பயிற்சி முகாம் தேங்காய்திட்டு பகுதியில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு கின்ஜியூ கராத்தே சங்க தலைவர் சத்யசீலன் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அரசு குருட அனந்தராமன், புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி மாநில பொதுச் செயலாளர் சங்கர், அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி மாநில விவசாய அணி தலைவர் அகரி முருகன் ஆகியோர் கலந்து கொண்டு பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி சிறப்பித்தனர். மேலும் கராத்தே உடற்தகுதி தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் திராவிட முன்னேற்ற கழக மாநில மாணவர் அணி அமைப்பாளர் வடக்கன்கர் மணிமாறன், மூத்த ஆலோசனைக் குழு உறுப்பினர் வாசு வெங்கடாச்சலம், காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் செந்தில்குமார், காங்கிரஸ் மாநில சிறப்பு அழைப்பாளர் பாஸ்கரன், அரியாங்குப்பம் வட்டார மகிழா காங்கிரஸ் தலைவி மகேஸ்வரி, மாவட்ட பொதுச் செயலாளர் ராஜரத்னம், தேங்காய்திட்டு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சிவாஜி சங்கர், துணைத் தலைவர் நாகராஜ், மாவட்ட காங்கிரஸ் செயலாளர் அன்பரசன், முத்துராமன், மனோகர், குமரன், வெள்ளையத்தேவன், அருள் கணேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மற்றும் கிரீன் ரியூ சங்க தலைமை பயிற்சியாளர்கள் ஹரிஹரன், வினிதா, தீபா, சுரேஷ், சஞ்சய், அனிந்தன், ஏகன், கோபி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளித்தனர். பயிற்சியாளர் செல்வ மணிகண்டன் நன்றி உரை கூறினார். கொம்பாக்கம் கிராமத்தில் எழுந்தள்ளியுள்ள ஸ்ரீ வெங்கடாச்சலபதி ஆலயத்தில் 12ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு திருக்கல்யாண உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. வில்லியனூர் தொகுதி கொம்பாக்கம் கிராமத்தில் எழுந்தள்ளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ அலர்மேல் மங்கை சமேத ஸ்ரீ வெங்கடாச்சலபதி ஆலயத்தின் 12ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இதில் காலை மூலவருக்கு சிறப்பு திருமஞ்சனமும் சிறப்பு அலங்காரத்தில் மகாதீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து மாலை ஸ்ரீ செங்கல் நீரமன் ஆலயத்திலிருந்து சீர்வரிசைகளுடன் மாப்பிள்ளை அழைப்பும், ஜோதி விநாயகர் ஆலயத்திலிருந்து பெண் அழைப்பும் நடைபெற்று யாக பூஜைகள் செய்து வஸ்திரம் சாத்துதல், மாலை மாற்றுதல், திருமாங்கல்ய தாரணம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்று திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவிற்கு வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா, துணைவியார் நிர்மலா சிவா ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இவ்விழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் தமிழனின் சுயமரியாதை என்ற தலைப்பில் கருத்தரங்கம் ராஜநகரில் உள்ள பெரியார் படிப்பகத்தில் நடைபெற்றது. பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் சார்பில் தமிழனின் சுயமரியாதை என்ற தலைப்பில் கருத்தரங்கம் ராஜநகரில் உள்ள பெரியார் படிப்பகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பெரியார் சிந்தனையாளர் இயக்கத்தை சேர்ந்த கர்ணா தலைமை தாங்க செல்வம் முன்னிலை வகித்தார். சந்திரன் வரவேற்புரையாற்ற நிகழ்ச்சியில் மதிவதனி, அக்ஷல்யா, மேரி, ஆனந்த், நாத்திகன், சுரேஷ், புஷ்பராஜ், அருள்வொளி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பெரியார் சிந்தனையாளர் இயக்க ஒருங்கிணைப்பாளர் தீனா செய்திருந்தார். ஏசியன் போட்டோ அண்ட் வீடியோகிராஃபர்ஸ் நலசங்கம் மற்றும் சோனி நிறுவனம் இணைந்து நடத்திய ஒரு நாள் வீடியோ மற்றும் போட்டோகிராஃபர் பயிற்சிகள் 75க்கும் மேற்பட்ட போட்டோ மற்றும் வீடியோகிராஃபர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஏசியன் போட்டோ அண்ட் வீடியோகிராஃபர்ஸ் நலசங்கமும் சோனி நிறுவனமும் இணைந்து நடத்திய போட்டோ வீடியோ பயிற்சி வகுப்பு இன்று காலை 10 மணி முதல் 3 மணி வரை நடைபெற்றது. புதுச்சேரி முதலியார்பேட்டை நூறடி சாலை ஃபுட் பாரடைஸ் உணவகத்தில் நடைபெற்ற பயிற்சி வகுப்பில் சவுத் இந்தியா வீடியோகிராஃபர் முஸ்தபா கமல் பாஷா கலந்து கொண்டு பயிற்சி அளித்தார். இதில் 75க்கும் மேற்பட்ட போட்டோ மற்றும் வீடியோகிராஃபர்கள் கலந்து கொண்டனர். சோனி பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்ட தலைவர் மாரிமுத்து, செயலாளர் ரஞ்சித் என்கின்ற ராஜ்குமார், பொருளாளர் பிலிம் மற்றும் துணைத் தலைவர்கள், இணை செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், பொதுஜன தொடர்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஷாம்பு அசோசியேஷன் மற்றும் சென்னை ரஷ்யன் எம்பசி இணைந்து நடத்திய ஒரு நாள் ஷாம்பு செமினாரில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுச்சேரி ஷாம்பு அசோசியேஷன் மற்றும் சென்னை ரஷ்யன் எம்பசி இணைந்து நடத்திய ஒரு நாள் ஷாம்பு செமினார் புதுச்சேரி முத்துரத்ன அரங்கம் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது.
விழாவின் ஏற்பாடுகளை பொதுச் செயலாளர் மதிவொலி செய்திருந்தார். விழாவிற்கு சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமை தாங்கி குத்துவிளக்கேற்றி விழாவை துவக்கி வைத்தார். இதில் ஷாம்போ ஏசியா டைரக்டர் சுரேஷ் கோபி மற்றும் ரஷ்யா நாட்டிலிருந்து வருகை தந்த ஷாம்போ அகில உலக சாம்பியன்கள் யாலி குருசேவ் இளையவரிசோவ் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சிறப்பு உயர்தர வகுப்பு செமினாரை நடத்தினர். மேலும் விழாவிற்கு பள்ளியின் தாளாளர் கராத்தே சுந்தர்ராஜன் மற்றும் ரவி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு உரையாற்றினார். இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். மேலும் சங்க உறுப்பினர்கள் ஜனார்த்தனன், கோதண்டராமன், மதிவானன், பழனிராஜ், சரவணன், ரவிசங்கர் மற்றும் சீனியர் பயிற்சியாளர்கள் கோபாலகிருஷ்ணன், லலிதா, சரண்ராஜ், கரண், ரவிராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.